ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தான் போலரிஸ் டெகார் டெப்ளாயபிள் அட்வான்ஸ்டு கிரவுண்ட் ஆஃப் ரோடு. இந்த லைட் வெயிட் டேட்டிக்கல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸை சீக்கிரமாக டெப்ளாய் பண்ணுறதுக்காகவும் ட்ரூப்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெஹிக்கிள். இதோட பக்காவான ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் கொண்ட இந்த வெஹிக்கிள் ஹை மெனூரபிலிட்டி கொண்டதால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெரெயின்லையும் ஈஸியாக போகக்கூடியது இந்த வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் ஹெவி லோட்ஸை கேரி பண்ணிட்டு எந்த ஒரு டெரெயின்லையும் போகும் இந்த வெஹிக்கிள். செகண்டாக பார்க்க போகிறது தான் கல்யாணி M4. இது ஒரு ஆர்ம்டு வெஹிக்கிள். இது எந்த மாதிரி பிளேஸ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஹை த்ரெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையில் பார்த்து இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுவாங்க. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா பாலிஸ்டிக் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டிஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொண்டதால் பார்த்தீங்கன்னா மைன் ஃபீல்டுலையும் ஈஸியாக போகும். அதே சமயத்தில் ட்ரூப்பையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் இது மூலமாக. நம்ம நாட்டோட பெரிய தலைவர்கள் யாராச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு கான்வே ப்ரொடெக்ஷனுக்காகவும் கவுண்டர் ஆப்ரேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த கல்யாணி M4 வெஹிக்கிள்ஸ். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது தான் கவுர் MBPன்னு சொல்லுவாங்க, அதாவது மைன் அண்ட் பலிஸ்டிக் ப்ரொடெக்டட் வெஹிக்கிள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பலிஸ்டிக் அட்டாக்ல இருந்தோ இல்லை மைன் ரெசிஸ்டன்ட் கொண்ட ஒரு வெஹிக்கிள். இது எந்த ஒரு டெரைன்லையும் ஹெவி பேலோட் கொண்டு போய் ட்ரூப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் தான் இது. இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா சொந்தமாக தயாரிச்சு நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவும் ஹை த்ரெட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல கான்வே ப்ரொடெக்ஷனுக்காகவும் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த கவுர். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தான் டாட்டாவோட மைன் ப்ரொடெக்டர் வெஹிக்கிள். பார்க்கறதுக்கு ஜெஜாண்டிக் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா IED த்ரெட்ஸ்னு சொல்லுவாங்க, இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ். இது மூலமாக வரக்கூடிய த்ரெட்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டாட்டா மைன் ப்ரொடெக்டர் வெஹிக்கிள். இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் கான்வே பர்பஸ்க்காகவும் மைன் ரெசிஸ்டன்ட் கேப்பபிலிட்டி கொண்டது. அதுவும் ஹெவி டியூட்டி மைன் ரெசிஸ்டன்ட் கொண்ட வெஹிக்கிள் தான் இந்த டாடா MPV. இந்த மாதிரி மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக் நான் பேச நினைச்சேன் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நான் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.